அன்னைக்கு நம்ம. ஆனா இன்னைக்கு பல சோதனை ஆசிரியர் சோதனை பள்ளி கல்லூரிகள் எல்லாம் நம்முடைய மியூட்டாளனுடைய சங்கமே இங்கே அற்று போகின்ற நிலைமைக்கு இருக்கு தோழர்கள். ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மியூட்டார் தலைநிவர்மைக்கு இந்த வருங்காலம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சுயநிதி ஆசிரியர்களை மனோ கல்லூரி ஆசிரியர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டுதான் நாம் இங்கு முன்னேற வேண்டும். இந்த இயக்கத்தை இந்த பேர் இயக்கத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்று சொன்னால் சுயநிதி கல்லூரி ஆசிரியர்களையும் இந்த மனோ கல்லூரி ஆசிரியர்களை இணைத்து அந்த மியூட்டா தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு நம்முடைய தோழர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். நிச்சயமாக நாம் எடுத்த குறிக்கோள் கொள்கையை பாராட்டாமல் இந்த பலாகை உயர்ந்து பார்ப்பது போல் நாங்கள் நிச்சயமாக நம்முடைய கொள்கைகள் எல்லாம் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாடு 2 நாட்களாக முதல் நாள் மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கை நாம் நடத்தியிருக்கிறோம். இன்று இந்த பொது மாநாடு நடக்கிறது. தோழர்களே, ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன். மியூட்டா அறைகோடு விடுகின்ற அத்தகைய போராட்டங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், முன்வரிசை நிலுங்கள். என்று கேட்டால் ஒரு தர்ம சங்கரமான நிலைமை கூட இங்கே இருந்தது. அது எனக்கு வருத்தத்தோடு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய புனித சவேரியார் கல்லூரியில் ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தினோம் கடந்த மார்ச் மாதம். அந்த மறியல் போராட்டத்தில் 240 பேர் கலந்து கொண்டார்கள். ஆனால் கைது செய்த போது 180 பேர் இருந்தார்கள். மீதி அத்தனை பேர் ஓடிவிட்டார்கள். மியூட்டாவுக்கு என்ன வேண்டும்? குவாலிட்டி வேண்டும், குவாலிட்டி வேண்டும், என்ன அதனுடைய தரவு வேண்டும், என்ன எண்ணிக்கை வேண்டும். ஆனா காவல்துறை தலையை எண்ணிவிடும். அதையும் தலையை எண்ணுகின்ற போது 109 104 பேர் தான் அங்கே கையெழுத்து கொண்டிருக்கிறார். வேதனையோடு குறிப்பிடுகிற தோழர்கள். நானே என்னோட பேரு 2 மட்டும் எழுதுனேன். வீட்டு அட்ரஸ்ல ஒண்ணு, கல்லூரி அட்ரஸ்ல வேண்டேன். போலீஸ்கார் கேட்கிறார் 109 தெரிவிக்க வேண்டும். இருந்தாங்க தோழர்கள். நம்முடைய உணர்வு, நம்முடைய இயக்கம் உணர்வு என்பது ரத்த நாளங்களிலே செல்லுகின்ற உணர்வு. அது யாரை ஏமாற்றும்? தயவு செய்து இப்படி இருக்கிறார்கள். நான் அடிக்கடி பேசுகிறது, இப்படி இருக்கின்ற போது நம்முடைய காலடியில் இருக்கின்ற மண் நம்மளை அறியாமல் அழித்துக் கொண்டிருக்கிறது தோழர்கள். ஆகையால் நீங்கள் நேற்றைக்கு நம்முடைய தலைவர் பொன்ராஜ் அவர்கள் இதை திறந்துவிட்டு கண்காட்சியை திறந்துவிட்டு பேசுகின்ற போது சொன்னார், சிறை நிரப்புங்கள். அடுத்த போராட்டத்தில் சிறையிலே சென்றால்தான் நீங்கள் இங்கு வெற்றி அடைய முடியும் என்று அதைதான் கேட்கிறேன். அவர் சொன்னது அடுத்த சிறை நிரப்பா 26 போராட்டங்கள் நடத்திய பிறகு கூட சிஎஸ்ஐ வெற்றி பெற முடியவில்லை தோழர்கள் என்று கேட்டால் நம்முடைய அனலகிஷ் அடிக்கடி சொன்னார், ஒருவர் பஸ் நிறுத்தினால் பஸ் ஏற்றி இறக்கும், 100 பேர் பஸ் நிறுத்தினால் பஸ் நிற்கும். அவர் நம்முடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக கொண்டு இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்குலாப் ஜிந்தாபாத், எம்இபிஎஸ் ஜிந்தாபாத், தோற்றவில்லை தோற்றவில்லை தோற்றவராய் உண்டாவதில்லை. இன்குலாப் ஜிந்தாபாத், எம்இபிஎஸ் ஜிந்தாபாத், டீச்சர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் இன்குலாப் ஜிந்தாபாத். நன்றி பேராசிரியர் ராதா அவர்களே. அடுத்தபடியாக நம் மறைந்த மேலாள் தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சூரியன் மலர் அன்போடு